ஐஸ்வர்யா ரிப்போர்ட்டை டாக்டர் கிட்ட காட்டினதால அவங்க சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி போலி ரிப்போர்ட் இது, ஐஸ்வர்யா கர்ப்பம் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க சித்ரா. சித்ராவும் அவங்க பையனை இது சும்மாவே விடக்கூடாது, எப்படியாவது எல்லாரும் முன்னாடி ஐஸ்வர்யாவோட கர்ப்ப நாடகத்தை கலைக்கணும், எல்லாம் அப்படியே அவமானப்படுத்தணும் அவங்க குடும்பத்தையே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை ஐஸ்வர்யாவுக்கு வளகாப்பு பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யா கிட்ட ராஜலட்சுமி இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்குற சூர்யா யோசிக்கிறாரு, மகா வேறு ட்ரெஸ் கொடுத்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே யார் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வர போகிறான் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லிட்டு இருக்காங்க ராஜலட்சுமி கிட்ட. உடனே ராஜலட்சுமி கண்டிப்பாக நான் கொடுத்த ட்ரெஸ் தான் சூர்யா போட்டுன்னு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா சூர்யா மகா கொடுத்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிட்டு வராரு. அதை பார்த்த ராஜலட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மகா ஐயோ இவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா அதான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு சந்தோஷம் தானேன்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இதை பார்க்குற ராஜலட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க. உங்கள் பையன் டோட்டலாக உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா போட்டு கொடுக்குறாங்க. இதனால் ராஜலட்சுமி டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாருமே வளகாப்புக்கான ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக எல்லாருமே நலுங்கு வைக்கும் போது சித்ரா கூப்பிட்றாங்க. சித்ரா இவள் கர்ப்பமே இல்லை, இவளுக்கு நான் ஏன் நலுங்கு வைக்கணும்னு கேட்குறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. அப்போ அந்த டாக்டரை வர வச்சு எல்லா உண்மையும் சொல்ல வைக்கிறாங்க. அவங்களும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் தான் போலி ரிப்போர்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே எதுக்காக இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐஸ்வர்யாவை. ஐஸ்வர்யா இது நானாக பண்ணலை, மொத்தமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ இது மாதிரி கர்ப்ப நாடகம் போட்டால் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், நீ கர்ப்பமாக இருக்க சொன்னால் தான் எல்லோரும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் அதை நம்பி தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், மற்றபடியெல்லாம் எனக்கு இதெல்லாம் யோசிக்க கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த படியும் தூக்கி மகா மேலே போட்டுறாங்க. மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னக்கா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம் நீ தானே ஐடியா கொடுத்த அப்படின்றப்ப சொல்கிறாங்க. நீ தானே டாக்டரே செட் பண்ணி எனக்கு இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா நான் எப்போக்கா இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா கதறி அடறாங்க. எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, நான் இப்படிலாம் பண்ணவே பண்ணல, இவள் போய் சொல்கிறா, எனக்கு உண்மையிலேயே உனக்கு தெரியாதா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேங்க. எனக்கு தெரியும் தான், நான் கர்ப்பமாக இல்லைன்ற விஷயம் உனக்கு தெரியும்ல, அப்புறம் எல்லாருக்கிட்ட சொல்ல வேண்டியதானே. ஆமாம் நீ சொல்ல வேண்டியதானேம்மா, ஏமா இப்படிலாம் பண்ண அப்படின்னோடனே, இல்லை நான் மறைச்சது உண்மைதான், ஆனால் எனக்கே கல்யாணம் அன்னைக்கு தான் தெரியும், கல்யாணம் அன்னைக்கு தான் இவ தான் எல்லாமே பண்ணியிருக்கா, தயவுசெய்து நம்புங்கன்னு சொல்லிட்டு கதறி அழறாங்க. இருந்தாலும் மகா இப்படி ஏமாத்துவேன்னு நினச்சி கூட பார்க்கலாமா, நீ மறைச்சது தப்பு தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி நான் மறைச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் சொல்கிறாங்க. அடுத்து ஐஸ்வர்யாவும் மகா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் தாத்தா கிட்ட தான் எல்லா முடிவும் இருக்குது, யாரும் இந்த வீட்டில் முடிவு எடுக்க தகுதி கிடையாது, அதனால் பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து சரி நாங்கள் யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, மகா எல்லா விஷயத்தையும் சொல்லி என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. நான் மறைச்சது தான் தப்பு, வேறு எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க மகா. தாத்தாவும் யோசிச்சுட்ருக்காரு. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு சூர்யா கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ சூர்யா உன்னை மன்னிக்க தயாராக இல்லை, எவ்வளோ பெரிய பொய்யை நீ மெயின்டைன் பண்ணியிருக்க, இவ்வளோ நாள் எங்களை எல்லாரும் ஏமாற்றிருக்க, என் தம்பியை எல்லாரும் ஏமாற்றிருக்க, நீங்கள் என்ன ஏமாத்துறீங்க, இவ்வளோ நாள் நடிச்சு தானே என்னை ஏமாத்துறீங்க, உனக்கு எப்படி அப்படின்றாரு. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், அன்றைக்கி நான் வீட்டை விட்டு போனதும் அதுதான் காரணம், புரியுதா, நீங்கள் எல்லாத்தையும் ஏமாற்றலாம், அவங்க தாத்தாக்காக நீங்கள் பண்ணலாம், அதுவே நான் என் அக்காக்காக பண்ண தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பார், நீ என்ன சொன்னாலும் சரி, நீ எல்லாரையும் ஏமாற்றிருக்க, எல்லாத்தையும் மறைச்சிருக்க, அதனால் நீ செஞ்ச தப்பு தான், இந்த ஜென்மத்தில் என் மூஞ்சிலே முடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால் மகா மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து தாத்தா இந்த மாதிரி ரெண்டு பேருமே என் பேத்திங்க தான் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அதனால் என் பேத்திங்க இல்லைன்னு ஆகிடாது, அதனால் இவங்க ரெண்டு பேர் வீட்டை விட்டு அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.